Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸசைஸ் 1.3ல 5th சம் வந்து பார்க்க போறோம். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்க செட்டுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிமெட்ரிக் செட்டோட ஃபார்முலா வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். ஃபார்முலா என்னன்னா a symmetric b is equal to a minus b union b minus a அதான் ஃபார்முலா. இங்கே இன்னொரு செட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா பிங்கிற செட்டும் கியூங்கிற செட்டும் கொடுத்ததுனால அந்த ஃபார்முலா நான் எப்படி எழுதிக்கிறேன்னா P symmetric Q is equal to P minus Q union Q minus P நான் மாற்றி எழுதிக்கிறேன். அதாவது வேரியபிள் அந்த இது செட்டை டினோட் பண்ணுற வேரியபிளை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு P மைனஸ் Q வந்து கண்டுபிடிக்கிறேன். P மைனஸ் Qங்கிறப்ப Pங்கிற செட்டு நான் எழுதிக்கிறேன். அடுத்து மைனஸ் போட்டு Qங்கிற செட்டை எழுதிக்கிறேன். 1, 3, 5, 11. P மைனஸ் Q வந்து நம்ம கண்டுபிடிக்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். காமனாக என்னென்ன இருக்குன்னா 3 காமனாக இருக்குது, அடுத்து 5 வந்து காமனாக இருக்குது, அடுத்து 11 வந்து எனக்கு காமனாக இருக்குது. நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். P மைனஸ் Qவில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எது கொடுக்கணும்னா Pக்கு தான் கொடுக்கணும். அப்படின்னா Pயில் இருக்கிற மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா எனக்கு 2ங்கிற எலமெண்ட்டும் 7ங்கிற எலமெண்ட்டும் எனக்கு மீதி இருக்குது. அதை நான் எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது Q மைனஸ் P வந்து பார்க்கணும். Q மைனஸ் Pங்கிறப்ப Qவோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன் 1, 3, 5, 11. அடுத்து நான் Pயோட எலமெண்ட்ஸ் வந்து எழுதிக்கிறேன் 2, 3, 5, 7, 11. அதே மாதிரி நான் காமனாக இருக்கிறத ஸ்ட்ரைக் நோட் பண்ணுறேன். 3, 5, 11 வந்து எனக்கு காமனாக இருக்குது, அதை ஸ்ட்ரைக் நோட் பண்ணிட்டேன். இங்கே Q மைனஸ் Pங்கிறப்ப Qக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கணும். அதனால் Qவில் இருக்கிற மீதி எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். என்ன எலமெண்ட் இருக்குன்னா எனக்கு 1ங்கிற எலமெண்ட்டு தான் மீதி இருக்குது. இப்போ நான் P சிமெட்ரிக் Qவோட ஃபார்முலா எனக்கு தெரியும். என்னென்னா P மைனஸ் Q யூனியன் Q மைனஸ் P அதை நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ நான் P மைனஸ் Q கண்டுபிடிச்சது எழுதிக்கிறேன் 2, 7. அடுத்து யூனியன் போட்டாச்சு. அடுத்து Q மைனஸ் P நான் கண்டுபிடிச்சது 1, அதை நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டையும் நான் யூனியன் பண்ணணும். யூனியன்னா இந்த ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணுனா 1, 2, 7 இதான் எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். இங்கே ஆர் சிமெட்ரிக் எஸ் வந்து செகண்ட் சப்டிவிஷன்லாம் கண்டுபிடிக்கணும். அதனால நான் ஆர் சிமெட்ரிக் எஸ்ஸுக்கு ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஆர் சிமெட்ரிக் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் எஸ் யூனியன் எஸ் மைனஸ் ஆருங்கிறது ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர் மைனஸ் எஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆருங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எழுதிக்கிறேன். எல், என், ஓ, பி மைனஸ் எஸ்ஸில் என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னா ஜே, எல், என், கியூங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது. நான் அதை எடுத்து எழுதிட்டேன். காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் நோட் பண்ணணும். என்னென்ன காமனாக இருக்குன்னா எனக்கு எல் காமனாக இருக்குது, ஸ்ட்ரைக் நோட் பண்ணிட்டேன். என் காமனாக இருக்குது, வேறு எதுவும் எனக்கு காமனாக இங்கே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு இங்கே ஆர் மைனஸ் எஸ்ஸுங்கிறப்ப ஆருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஆரில் என்னென்ன எலமெண்ட்ஸ் மீதி இருக்குன்னா எம், ஓ, பி அதை நான் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா எஸ் மைனஸ் ஆர். நான் எஸ்ஸுங்கிற செட்டோட எலமெண்ட்ஸை முதல்ல எடுத்து எழுதிக்கிறேன். ஜே, எல், என், கியூ. அடுத்து எஸ்ங்கிற செட்டோட ஆறுங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். எல், என், ஓ, பி. இப்போ காமனாக இருக்கிறத ஸ்ட்ரைக் நோட் பண்ணுறேன். எல் வந்து காமனாக இருக்குது, ஸ்ட்ரைக் நோட் பண்ணிட்டேன். என் வந்து காமனாக இருக்குது, ஸ்ட்ரைக் நோட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இங்கே எஸ் மைனஸ் ஆறுங்கிறப்ப எஸ்ஸுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்படின்னா எஸ்ஸில் மீதி என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னா ஜே இருக்குது, அடுத்து கியூ இருக்குது. அடுத்து நான் ஆர் சிமெட்ரிக் எஸ்ஸோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஆர் சிமெட்ரிக் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் எஸ் யூனியன் எஸ் மைனஸ் ஆர். அப்படின்னா ஆர் மைனஸ் எஸ்ஸில் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா எம், ஓ, பிங்கிறத கண்டுபிடிச்சேன். யூனியன் எஸ் மைனஸ் ஆரில் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா ஜே, கியூங்கிறத கண்டுபிடிச்சேன். இப்போ யூனியன்கிறப்ப ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா எம், ஓ, பி, ஜே, கியூங்கிறது எனக்கு ஆன்சராக இங்கே கிடச்சிருக்கு. ஏசிமெட்ரிக் பியோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷனில் எக்ஸ், ஒய்ன்னுட்டு ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸிமெட்ரிக் ஒய் வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் எக்ஸிமெட்ரிக் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னுட்டு நான் ஃபார்முலா எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு எக்ஸில் இருக்கிற செட்டை எழுதிக்கிறேன். 5, 6, 7 மைனஸ் 5, 7, 9, 10ன்னுட்டு நான் எழுதிட்டேன். இப்போ நான் இங்கே காமனாக இருக்கிறத ஸ்ட்ரைக் நோட் பண்ணணும். காமனாக இருக்கிறது என்னென்னா 5, 7 வந்து காமனாக இருக்குது, அதை நான் ஸ்ட்ரைக் நோட் பண்ணிட்டேன்.
மீதி இருக்கிற எலமெண்ட் ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறப்ப எக்ஸுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கணும். அதனால எக்ஸில் மீதி என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸில் மீதி எனக்கு என்ன இருக்குன்னா 6ங்கிற எலமெண்ட் தான் இருக்கு. ஆனால் நான் இங்கே 6ன்னு எழுதியாச்சு. அடுத்து நான் ஒய் மைனஸ் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஒய்ங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். 5, 7, 9, 10 மைனஸ் எக்ஸுங்கிற செட்டோட எலமெண்ட் எழுதிக்கிறேன். 5, 6, 7. காமனாக இருக்கிறத நான் ஸ்ட்ரைக் நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே ஒய் மைனஸ் எக்ஸுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஒய்க்கு தான் வந்து கொடுக்கணும். ஒய்யில் மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 9, 10. இப்போ நான் எக்ஸிமெட்ரிக் ஒய் தான் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸிமெட்ரிக் ஒய்னா என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒய்யையும் ஒய் மைனஸ் எக்ஸையும் யூனியன் பண்ணலாம். நான் எக்ஸ் மைனஸ் ஒய்யில் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா 6 கண்டுபிடிச்சிருந்தேன் யூனியன். ஒய் மைனஸ் எக்ஸில் என்ன கண்டுபிடிச்சிருந்தேன்னா 9, 10. இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணுன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா 6, 9, 10 எனக்கு கிடைக்கிது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.